பேக் ஸ்டேஜ்ல இருந்து ராண்டி ஆர்டன் ஒரு உடஞ்ச காரை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம ரிங்குள்ள ராண்டி ஆர்டன் சைலண்டா நடந்து வராரு. நடந்து வந்த ராண்டி ஆர்டன் ஒரு சேரை எடுக்கிறாரு. இந்த சேர் வந்து லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன்ல கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண சேர் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சேரை எடுத்துட்டு ராண்டி ஆர்டன் உள்ள போய் உட்காந்து மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட பாட்டுக்காக பல பேர் பாடினார்கள். அது மட்டும் இல்லாம நான் இத்தனை வருஷம் ரெஸ்லிங்ல இருக்கிறேனா, அதுக்கு உங்க அன்பு முக்கியமானது. நீங்க குடுத்த அன்பு தான். அது மட்டும் இல்லாம நான் பல நாளா வந்து ஆக்ஷன் ஃபிகர்ல கையெழுத்திட்டுட்டு இருக்கேன். அதாவது டூப்ளிகேட் சாம்பியன்ஷிப்ல கையெழுத்திட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளோட வாழ்நாள்ல கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா பாப்பாருங்க. அது மட்டும் இல்லாம ஏன்னா இது ரொம்ப வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ரெஸ்லிங் ஃபீல்டுல. நான் பல பேரை விட ரொம்ப காலமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எலிமினேஷன் சேம்பர்ல நான் ஜெயிச்ச உடனே ட்ரீவ் மெக்கன்ட்ரே கூட ரெஸ்ல்மேனியாவில் மோத போறோம், நம்ம சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன்ல அப்படியே கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரீவ் மெக்கன்ட்ரே மேட்ச் நடந்து கோடி ரோட்ஸ் ஜெயிச்சுட்டான். ஆனா கோடி ரோட்ஸை நான் என்னோட ஒரு சகோதரனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால என் மனம் அவனை கூட மோதுறதை ஏற்க மறுத்துச்சு. இந்த சமயத்தில் தான் என் மண்டைக்குள்ளே ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீ வைப்பராக மாற வேண்டும்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் என்னை கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி பண்ணேன். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் வைப்பராக மாறினேன், கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணினேன். இந்த ரெஸ்லிங் வேர்ல்டில் அபாயகரமான 3 வார்த்தை அந்த ஆர்கேஓவை வைத்து தான் கோடி ரோட்ஸை முடிக்க போகிறேன். கோடி ரோட்ஸை நான் தோக்கடித்து ரெஸ்ல்மேனியாவில் நான் சாம்பியன் ஆக போகிறேன். கோடி ரோட்ஸோட கதை ரெஸ்ல்மேனியாவில் முடிய போகுது.